Hello friends, welcome back to my channel. நாமும் business செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஜூஸ் பிசினஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சீசன்ல நமக்கு வாட்டர் மெலான் எல்லா இடத்துலயுமே கிடைக்குது, தர்பூசணி. இப்போ இதை வச்சு நம்ம என்னன்னா இப்போ ஃப்ரூட்ஸா கட் பண்ணியும் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம ஜூஸா பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்றத பாருங்க. இப்போ நான் வச்சிருக்கிற இந்த பழம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கிட்ட வருது. இதுல இருந்து எனக்கு ஒரு 2 லிட்டர் அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஜூஸரும் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் இந்த பழத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணிட்டு நம்ம நார்மல் மத்து வச்சிருப்போம் இல்லைங்களா, இந்த பருப்பெல்லாம் கடையறதுக்கு, இல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா அதை மசிக்க வைக்கிறதுக்கு மேஷர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி எதா இருந்தாலும் அதை வச்சு இந்த ஃபில்டர்ல வச்சு வடிகட்டுறதுல போட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஜூஸ் கிடைச்சிடும். மிக்சி இல்ல ஜூசர், ஹேண்ட் மிக்சர் இந்த மாதிரி எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. அதே போல ஒரு டிராப் கூட இதுக்கு நான் சுகரே யூஸ் பண்ணல. அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு பழம். சோ நீங்க இந்த பிசினஸ் பண்ணும் போது முதல்ல பழம் நல்ல ஸ்வீட்னஸ் உள்ள பழமா வாங்கிக்கோங்க. அதே போல ஹோல்சேல்ஸா எங்க கிடைக்குதுன்னு பாத்துக்கோங்க. இப்போ இந்த பழத்தோட ரேட் பாத்தீங்கன்னா 25 ரூபா. இது நார்மல் ஷாப்ல நான் வாங்கினது. ஆனா நீங்க இதுக்குன்னு ஒரு பிசினஸா பண்றீங்கன்னா கண்டிப்பா ஹோல்சேல்ஸ் இடத்துல போயிட்டு பாருங்க, மார்க்கெட்ல, ஃப்ரூட் ஷாப்ல. அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கம்மியாவே உங்களுக்கு ரேட் கிடைக்கும். நீங்க மொத்தமா ஒரு 20 பழம் 30 பழம் அந்த மாதிரி எடுக்கும் போது. இப்போ இதோட கால்குலேஷன் நம்ம என்னன்றத பாத்துடலாம். இப்ப தோராயமா பாத்தீங்கன்னா 10 கப்பு கிட்ட நமக்கு ஜூஸ் கிடைக்குது. 200 ml ஒரு கப்பு. ஒரு கப்பு 200 ml நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். சோ ஒரு கப்போட ஜூஸ் பாத்தீங்கன்னா 20 ரூபா. இது எந்த ஒரு கலப்படமும் இல்லாதுங்க, வெறும் ஃப்ரெஷ் ஜூஸ். அதனால 20 ருபீஸ்க்கு கண்டிப்பா வாங்கிப்பாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சுகர் சிரப் கலந்து வச்சு இதுல ஊத்தி ஸ்வீட்னஸ்க்காக கொடுப்பாங்க. சோ நீங்க நல்ல ஸ்வீட்னஸ் உள்ள பழமே வாங்கிட்டீங்கன்னா இந்த அடிஷனல் காஸ்ட் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ற சுகர் இது எதுவுமே தேவைப்படாது. இப்போ 10 கப்பு நமக்கு கிடைக்கும். 200 ml ஒரு கப்புன்னு சொல்லிட்டு ஒரு கப்பு 20 ரூபாய்க்கு வித்தோம்னா நமக்கு ஒரு பழத்துக்கே 200 ரூபாய் கிட்ட லாபம் வருங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 50 கப்பு கிட்ட நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு லாபமே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கிட்ட கிடைக்கும். சோ தாராளமா நீங்க இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா 10 கப்பு ஜூஸ் ஒரு பழத்துல இருந்தே எடுக்கிறோம். சோ நம்ம 5 பழம் கிட்ட வாங்கினா போதும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 125 ரூபா. நீங்க ஹோல்சேல்ஸ்ல வாங்கினீங்கன்னா தாராளமா 80 ரூபா 90 ரூபால கூட நீங்க இந்த பழத்தை வாங்க முடியும். இதுக்கு யூஸ் பண்ண பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பருப்பு கடையறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா, மேஷர், இல்ல பொட்டேட்டோ பண்றதுக்கு மசிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த மசிக்கிற அந்த கட்டை, ஃபில்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் கப்ஸ், அவ்வளவுதான். வேற எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. நல்ல ஒரு மார்க்கெட் ஏரியாவை நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டேபிள் மட்டும் இருந்தா போதும். இதுக்காக ஒரு கேன் வச்சுக்கோங்க. நீங்க பக்கத்துல கப்ஸ் வச்சுக்கோங்க. கையில கிளவுஸ் நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சுத்தமா டீசென்டா நம்ம பண்ணோம்னாதான் இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுற இடம்லாம் விரும்பி நம்ம கிட்ட வாங்குவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இன்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட அதிகமா இருக்கிறவங்க என்னன்னா இதை இந்த கயோஸ்கு மாதிரி வச்சு நீங்க ரெடி பண்ணி நல்லா அவங்க எதிரிலேயே ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு 2ல இருந்து 3 பிரான்ச் ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கே உங்களுக்கு 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் கிடைக்குங்க. சோ ஒரு மாசத்துக்கு நீங்க லேக்ஸ் மேல ஏர்ன் பண்ணலாம். சோ இந்த பிசினஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லீங்களா, இது இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகல அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பிசினஸ் பண்ணணும், ஒரு கம்மியா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.